கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 23ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 4வது வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Even though I walk through the darkest valley, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. Amen. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். தாவீது எவ்வளவு உறுதி, விசுவாசம், நம்பிக்கையோடு இந்த வசனத்தை கூறுகிறார். கவனிச்சிங்களா? எப்பொழுது கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையும் மேய்ப்பார், என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துவார் என்று விசுவாசித்தாரோ அப்பொழுதே அவர் என்ன சொல்றாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேரிட்டாலும் எனக்கு பயம் இல்லை, என்னோடுதான் ஆண்டவர் இருக்கிறாரே என்று எவ்வளவு தெளிவாக உறுதியாக கூறுகிறார். கவனிச்சிங்களா? இந்த உறுதியும் தெளிவும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த 23ஆம் சங்கீதத்தின் மூலமாக நம்மோடு தொடர்ந்து பேசி வருகிறார். இன்றைய தியான வசனம் வாழ்க்கையில் நமக்கு நேரும் கடினமான இருண்ட காலங்களை குறிக்கிறது. மரணத்தின் அச்சம், ஆபத்துகள், துயரங்கள் என்று. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பது மிக ஆபத்தான, நிழல் மூடிய, பயங்கரமான பாதையை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் தாவீது இங்கு மிகுந்த தைரியத்துடன் கூறுகிறார், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று. அதற்கு அவர் கூறும் காரணம், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்பதுதான். தேவன் நம்முடன் இருக்கும் பொழுது நாம் எந்த இருளை கண்டோ பொல்லாப்பை கண்டோ பயப்பட தேவையே இல்லை. இதை நீங்களும் விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏற்கனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். இதை நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து அறிகிறோம். தேவன் நம்மை ஒருபோதும் தனியாக விடுவது இல்லை. நம் பயங்களை நீக்கி நம்மை வலிமைப்படுத்தி நமக்கு ஆதரவாக நிற்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். பொதுவாக மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்க செல்லும் பொழுது கையில் ஒரு கோலையும் ஒரு தடியையும் கொண்டு செல்வார்கள். கோல் என்பது நீண்ட தடியின் முனை வளைந்து இருக்கும். மேய்ப்பன் தன் கோலை கொண்டு எட்டாத உயரத்தில் இருக்கும் இலை கிளைகளை இழுத்து பறித்து தன் ஆடுகளுக்கு கொடுப்பான். தாக்க வரும் துஷ்ட மிருகங்களிடம் இருந்து ஆடுகளை பாதுகாக்க தடியை பயன்படுத்துவான். சில சமயங்களில் ஆடுகளை தண்டிக்கவும் மேய்ப்பன் இத்தடியை பயன்படுத்துவது உண்டு. ஆக மொத்தத்தில் மேய்ப்பன் தன் ஆடுகளின் நன்மைக்காகவே கோலையும் தடியையும் பயன்படுத்துகிறான் என்பது தெளிவு.
அதுபோலவே தேவன் நம்மை காக்கிறார், நம்மை சமாதானமாக நடத்துகின்றார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வாழ்க்கையின் இருண்ட தருணங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனின் பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் நமக்கு சாந்தியையும் ஆறுதலையும் தருகிறது. மரணமோ ஆபத்தோ எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதால் பரிபூர்ண நம்பிக்கையுடன் இருக்க முடிகிறது. நம்முடைய பயங்களை நீக்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கடினமான பாதைகளில் கூட அவர் நம்மை வழி நடத்தி ஆறுதல் அளிக்கிறார். கர்த்தரின் உளவியல் ஆதரவும் பாதுகாப்பும் நமக்கு நித்திய நம்பிக்கையை கொடுக்கிறது. வாழ்க்கையில் சில பாதைகள் நிழலால் சூழ்ந்திருக்கலாம். பயம், கவலை, இழப்பு, தனிமை போன்ற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் தனியே விட்டுவிடவில்லை. அவர் நம்மோடு நடக்கிறார், எப்பொழுதும் நம் கூடவே இருக்கிறார். இதை பரிபூர்ணமாக விசுவாசிங்க. எந்த காலத்துலேயும் ஐயோ நான் தனியாக இருக்கனே, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படின்ற மட்டும் கவலையே படாதீங்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். கர்த்தர் உனக்கு வலது பக்கத்திலே உன் நிழலாய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது இல்லைங்களா? ஸோ தேவன் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அந்த விசுவாசத்தோடு நாம் அனுதினமும் அவர் பாதம் பணிய வேண்டும். கர்த்தரின் கோலும் அதாவது வழிகாட்டுதலும் மற்றும் தடியும் அதாவது பாதுகாப்பும் நமக்கு இருண்ட பாதையிலும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகின்றன. நமக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த அச்சத்தையும் அவர் வெல்ல வல்லவராக இருக்கிறார். மரணத்திற்கும் உயிருக்கும் நடுவே நின்றாலும் கர்த்தர் நம் பக்கம் நிற்கிறார் என்பதால் நாம் திடமாக இருக்க முடிகிறது. கர்த்தரின் நெருக்கமும் செயல்முறையும் நம்மை மனதளவில் உறுதியான ஆறுதலுடன் நிறைத்து விடுகின்றன. எனவே கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற மன உறுதியுடன் அவர் பாதம் அமர்ந்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் நல்ல மேய்ப்பனாகிய தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைய தினத்திலும் உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆறுதலாக்கினீரே என்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் போல காணப்படும் கடினமான சூழ்நிலைகளில் உம்முடைய நெருக்கத்தை உணரும்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். உமது கோல் எங்களை வழி நடத்தி உமது தடி எங்களை பாதுகாக்கும்படி கிருபை செய்யும். பயத்துக்கும் சந்தேகத்திற்கும் இடம் அளிக்காமல் உம்மை முழு நம்பிக்கையுடன் பற்றி கொள்ளும் நிலையை எங்களுக்கு அருள வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். உமது அன்பும் இரட்சிப்பும் எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நிரப்பிட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.